இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டிஇ கல்வி சம்மந்தமாக தற்போது செய்தித்தாளில் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஇ தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றியும் பார்க்கலாம். செய்தித்தாளில் கொடுத்த அப்டேட் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை தொடங்க மக்கள் எதிர்பார்ப்புன்னு சொல்லி விஷயமிட்டு, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ரைட் டு எஜுகேஷன் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மையினர் பள்ளிகள் தவிர பிற தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் 1.10 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறையே கல்வி கட்டணத்தை செலுத்தும். அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்கப்படவில்லை. இதற்கான rt.tnschools.gov.in இணையதளம் இன்னும் செயல்பட தொடங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி தடைபடாமல் இருக்க அரசு விரைந்து ஆர்டி சேர்க்கையை தொடங்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து சமூக செயற்பாட்டாளர் லட்சுமி கிருஷ்ணகுமார் கூறியதாவது, ஏழை எளிய பிள்ளைகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படிக்க வகை செய்யும் திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. வழக்கமாக ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் மே 17ஆம் தேதி வரை ஆர்டிஇ இணையதளம் இயங்க தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை செயல்படவில்லை. இதற்கான உதவி எண்ணை தொடர்பு கொண்டாலும் சரியான தகவல் இல்லை. எனவே அரசு விரைவில் ஆர்டிஇ மாணவர் சேர்க்கையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. ஆனால் மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாததால் அதற்கான நிதியை ஒதுக்கவில்லை என்று கூறியுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான அப்டேட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ இணையதளம் இயங்கவில்லை. ஆர்டிஇ சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. கண்டிப்பாக மே 31 இன்று ஆர்டிஇ சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு நீங்கள் ஆர்டிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஆர்டி இல்லைனாலும் இது சம்மந்தமான அப்டேட்டும் கொடுப்பாங்க என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போது ஆர்டி கல்வி உரிமை சட்டம் குறித்து ஆர்டி சம்பந்தமாக இன்று அப்டேட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஆர்டி திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி முழு விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆர்டி சம்பந்தமாக தற்போது முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் டவுட் இருந்தால் கொண்டு பண்ணுங்கள்.